அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. அது எனக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கோவில் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். ஒரு புராண சிறப்புமிக்க ஒரு புராண கதையுள்ள ஒரு கோயில். இறைவனே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குன அந்த ஒரு அம்மா மாதிரி அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய் பிரசாதம் நானும் சாப்பிட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நானுமே சில விஷயங்கள் நேர்ல போய் பார்க்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு போகணும்னு தோணும், ஆனா போக முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமா நம்ம பார்க்கும்போது அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இன்னொரு எப்படி நம்ம பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். சரி, இவங்க போறாங்க, நம்மளால போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா கண்டிப்பா என் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, ஆன்மீகம், அதே மாதிரி சேமிப்பு, அதாவது நம்ம பொருளாதாரம், வருமானம், இது எல்லாமே மூணுமே கலந்ததான் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இதை நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலுமே 3 கேட்டகரியுமே நமக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த 3 கேட்டகரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில மார்கழி 11 நல்லபடியா ஸ்டார்ட் ஆயாச்சு. மழையோட ஸ்டார்ட் ஆச்சு. அது பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம கோலம் போட்டாலுமே அது அலையும் தெரியும். ஆனாலும் மார்கழி மாசத்துல அந்த கோலம் வாசல்ல ஏதாவது சின்ன கலராவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வாசல்ல கலர் கோலம் தான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நேரத்துல அழிஞ்சிருச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டேன். சிம்பிளா ஒரு கோலத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாப் ஸ்டிக் புதுசா வாங்கியிருந்தேன். எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும்போது நல்லா தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அதோட ரிட்டையர்மெண்ட் காலம் வந்துற மாதிரி அது இதாயிடுது. ஆனா இது பெருசா நான் எல்லா மாப்புமே மாப் ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இதுதான் பெஸ்ட் நான் என்னைக்குமே சொன்னதில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்ம யூஸ் பொறுத்து அது மாறிக்குது. ஸோ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கல்லுப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு லைசால் போட்டு எப்பவும் போல நான் மாப் போட்டு கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு கோவிலுக்கு போனனால புது மாப் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேற நம்ம வீட்டுல நான்வெஜ் எல்லாம் பண்ணியிருந்தால அது எல்லாமே நான் நைட்டே எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாமே நேற்று கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்துச்சு நல்லபடியா சுத்தம் பண்ணியாச்சு. எப்பவுமே நம்ம வீட்டுல வியாழக்கிழமை நம்ம பூஜை ரூம் சுத்தம் பண்றது, வீடு சுத்தம் பண்றதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூஜைக்காக பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவுறது எல்லாமே வியாழக்கிழமை தான் பண்ணுவோம். ஸோ பாத்தீங்கன்னா அது வியாழன்னு கிளீன் பண்றதே ஒதுக்கியாச்சு. அதனால வீடு ஃபுல்லா நல்லா டீப் கிளீன் பண்ணியாச்சு. வெளியில மழை பெய்யறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருந்தது. அது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் ஃபுல்லா மேட்டை எல்லாமே மாத்திட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாவே எல்லாமே தொடச்சாச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான கோவிலுக்கு போறோம். எப்பவுமே கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற சாமி கிட்ட நம்ம அனுமதி கேட்டு அவங்கள்ட்டையும் நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்காவது ஏற்றிட்டு நம்ம கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இந்த பழக்கம் இருக்கு. எங்க வெளியில போனாலும் கோவிலுக்குன்னு இல்லை, எங்க வெளியில டூர் இப்ப போறோம், பிக்னிக் போறோம், எங்கேயாவது போறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நான் குலதெய்வ விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு, அதாவது மகாலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புவேன். ஏதாவது 2 விளக்காவது நான் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு போவேன். இப்ப 2-3 நாள் வெளியூர் போறோம் அப்படின்னா உப்பு, துவரம் பருப்பு, சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த 3 நாள் அவங்க பட்டினி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுட்டு நான் கிளம்புவேன். ஸோ இந்த மாதிரி பழக்கம் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இறைவன் சந்தோஷமா நம்மளை வழி அனுப்பிச்சுட்டு திரும்ப நம்மளை சந்தோஷமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அதனால நல்லபடியா சாமிக்கு தூப தீப ஆராதனை காமிச்சாச்சு. ஏன்னா காலையில நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். வீடு சுத்தம் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த சாம்பிராணி போடணும், அந்த ஊதுபத்தி காட்டணும், சூடம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நல்லபடியா காலையிலேயே நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீட்டா கிளம்பணும். ஏன்னா அது மலை மேல ஏறவங்கனால கோவில் மலை மேல இருக்கு. அதனால ஏறவங்கனால சுடிதார் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா கோவிலுக்கு போனா எனக்கு சாரி கட்ட தான் பிடிக்கும். அதுவும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் இதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடிதாரை போட்டுட்டு போனேன். ஆனா வயசானவங்க எல்லாமே சாரி கட்டிட்டு தான் வராங்க, மலையில ஏறுறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கனால சரி இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்ப எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா சாரி மட்டும்தான் கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நைட்டி கூட அவங்க போட்டது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. நம்ம ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்று நம்ம மாத்திக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் நல்லா டீசெண்டா தான் இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருச்சு தீபாவளி ட்ரெஸ் என்னோடது. ஸோ பாத்தீங்கன்னா நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நாங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நாங்க அப்படிங்கிறது நானும் என் பையனும் எங்க வீட்டுல போறோம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஃபேமிலியில எங்க அண்ணன் பசங்க 2 பேர் அவங்க எல்லாம் வரோம். மொத்தம்
5 பேர் வந்து கிளம்பி போறோம் கோவிலுக்கு. ஸோ வந்து நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் வந்து ரெடியா இருக்கேன், நீங்க வந்துருங்கன்னு. அவங்களும் வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து பஸ்ல போனோம். எனக்கு வந்து பஸ்ல போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பஸ்ல போனது இல்லை. அவங்க அப்பா கூட போனா காரு இல்லைன்னா பைக்ல போய் பழகியாச்சு. இன்னைக்கு வந்து நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் பஸ்ல வரும்போது. அப்புறம் கருப்பண்ண சுவாமி கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயர்லாம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க போக வேண்டிய கோயில வந்து கும்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். போகும்போது தெப்பக்குளம், திருச்சி தெப்பக்குளம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது அந்த வழியா தான் போனோம். தெப்பக்குளத்துக்கு நல்ல தண்ணி இருந்துச்சு, தெப்பம் வந்து நிறைஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம உச்சி பிள்ளையாரனா மாணிக்க விநாயகரை பார்க்க வந்தாச்சு. இங்க ஃபுல்லா கடையா இருக்கும். அந்த கடைகள்ல அவ்வளோ சாமி சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எல்லா சிலையும் வாங்கி வச்சுக்கிட்டு போட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள கரெக்டா பராமரிக்கல அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. நம்மளால முடிஞ்சா வாங்கிட்டு போகணும் அப்படிங்கறதுனால நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுவுமே வாங்காம சாமி சிலை மகாலட்சுமி சிலை கூட பார்த்தேன், குட்டியா இருந்துச்சு. வெண்கல சிலை 150 ரூபான்னு சொன்னாங்க, ஐம்பொன் சிலைன்னு சொன்னாங்க. அதை கூட என்னால வாங்கணும்னு தோணலை. ஏன்னா நம்ம வச்சா நம்ம நல்லா கரெக்டா பண்ணணும், சும்மா ஷோக்குக்காக நம்ம வச்சுக்க கூடாதுங்கிறதுனால நான் வந்து வாங்கல. அப்புறம் அங்க வந்து கால்லாம் கழுவிட்டு அங்க இருக்க கீழே ஒரு விநாயகர் இருந்தாரு, அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தேங்காய் உடைக்கிற சிதறு தேங்காய் உடைக்கிறதா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோவில்ல இருக்க அந்த காணிக்கைகள்லாம் வந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோம் இன்னைக்கு. அப்புறம் வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த உண்டியல்ல இருக்க பணம் இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அதனால வந்து எண்ணி கரெக்டா எடுத்துட்டு போகணுங்கிறதுனால இப்போ அறநிலையத்துறையில இருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய நேரம் கோவில் வந்து தடை திறந்துச்சு 12 மணிக்கு மேலேயும். ஸோ வந்து நாங்க நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் மேல அந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சிலை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலவே இருக்கும் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து. உச்சி பிள்ளையார், திருச்சி மலைக்கோட்டை. திருச்சினாலே மலைக்கோட்டை தான். அந்த மாதிரி ஒரு கோவில் அது, பழைய காலத்து கோவில். இந்த கோவிலுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டி வரும்போது எப்படி இந்த மலையில போய் இவ்வளவு பெரிய கோவில் கட்டினாங்க, இதுல எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இதுக்காகவாவது நம்ம வந்து பெருமைகளை பேசுறதுக்காகவாவது இந்த மாதிரி இடத்துக்கு போகணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது, இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட அந்த மலையில உச்சியில வந்து உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட காலேஜ் பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது பார்க்கும்போது. அந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற அந்த அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நடக்கவே நடக்காத பிள்ளைங்க இப்ப எல்லாம் பைக்கு ஸ்கூட்டி அந்த மாதிரி வந்து அப்பா அம்மா கூட போற பிள்ளைங்க, கார்ல போற பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி மலையில வந்து ஏறி பழகிறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். எல்லாமே வந்து நல்லபடியா வந்து ஏறணும், நல்லா வேண்டிக்கிட்டே வந்து ஏறணும். அந்த இந்த தாய்மானவர் கதை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தாய்மானவர்ங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான். அந்த அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா சுகப்பிரசவமா வந்து ஒரு செட்டி பெண் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த இதுல கோயிலே இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா, அவங்க வந்து ரொம்ப சிவபக்தர். அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்கவங்க. அவங்க வந்து காவிரி ஆற்றை வந்து கடற்கறதுக்கு வந்து முயலும் போது வெள்ளம் வந்தனால அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்க்க முடியல. அதனால வந்து தாய்மானவரே வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுல இருந்து அவங்க வந்து சுகப்பிரசவம் பார்த்ததுல இருந்து எல்லாமே வந்து அந்த சிவபெருமானே வந்து தாய் ரூபத்துல வந்து வந்தனாலதான் இந்த கோவில்ல இருக்கிற சிவனுக்கு தாயுமானவர்ங்கிற பேரு. அப்புறம் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தாங்க. தாயுமானவர் சன்னதிக்கு போற வழியில அந்த மேல வந்து இந்த சைடு ஒரு ரைட் சைடு உச்சி பிள்ளையாருக்கு போற மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து அம்பாள் சன்னதி போற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து இந்த ஏறும் போதே நமக்கு பிரசாதம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மலை படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சறுக்கலா இருக்கும். ஆனா இப்ப நல்லா கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்க சின்ன வயசுல போகும்போது ரொம்ப பார்க்கும்போது வழுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன், நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால எங்க எல்லாத்துக்குமே, எங்க அண்ணியுமே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விநாயகருக்கும் ஒரு கதை இருக்கு. அகத்திய முனிவர் வந்து அந்த காவிரியை வந்து அவரோட கமண்டலத்துல வந்து அடைச்சு வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது காக்க ரூபத்துல வந்து நம்ம விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கணபதி வந்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டு காகம் வந்து தட்டி விட்டு அது விரிந்து பறந்து ஓடுனால அதுக்கு காவிரின்னு பேருன்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் அப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த நினைப்புலதான் இப்ப சொல்றேன். இது வந்து புதுசாலாம் படிக்கல, அது மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல ஆன்மீகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய அந்த புராணத்தோட அந்த உண்மை நிலையை அப்படியே தெரிவிச்சிருப்பாங்க. அது உண்மையாவே இப்ப கந்தன் கருணை அப்படின்னா முருகனோட அந்த சின்ன வயசுல இருந்து காப்பீடுகள் வளர்த்ததுல இருந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணி நக்கீரர் வந்து பாடினது திருமுருகாற்றுப்படை பாடின வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். கந்தன் கருணையில வந்து எப்படி வந்து அவங்க வந்து திருச்செந்தூர்ல வந்து அந்த சூரசம்ஹாரம் பண்ணதெல்லாம் இன்னமும் நடப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்ததுனாலதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த படங்கள், பழமையான படங்கள் நிறைய நான் பார்ப்பேன். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும்.
இப்ப இருக்கிறத விட அப்ப இருக்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, அப்புறம் பால தண்டாயுதபாணி எல்லாத்தையும் வந்து வழிபட்டாச்சு. இங்க பாருங்க, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் சோம சுந்தரர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்தாங்க. அப்புறம் மீனாட்சி அம்பாள் இவங்க இருந்தாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டோம். இந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்புறம் அகத்தியமுனி வந்து ஒரு சிறுவன்ட்ட வந்து இந்த கமண்டலத்தை கொடுக்கும்போது அந்த கமண்டலத்தை வச்சிருக்காம கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கீழே வச்சிருவாரு. அது வந்து விநாயகர் வந்து அந்த சிறுவன் ரூபத்துல வருவாரு. அப்புறம் வந்து அவர் ஓடி போய் வந்து ஓடும்போது கொட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அகத்தியமுனியோட கொட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னமும் வந்து இந்த விநாயகரை பார்க்கும்போது வந்து நம்ம தலையில வந்து கொட்டிக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது கதையோ கற்பனையோ எதுவா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான வழியில் நம்ம போகணுங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டதே கிடையாது. எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் பசங்க. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் அங்க இருந்த இந்த பெயிண்டிங் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பெயிண்டிங்கா இருந்துச்சு. ஒரு மனுஷ குரங்கு, ஒரு குரங்கு, அது எத்தனை தலைகள் இருக்குன்னு பாருங்க. 5 தலைகள். இந்த மாதிரி கோபுரம் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து அந்த மலையிலேயே குறைஞ்சி இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அப்ப போனதை விட இப்ப தான் தெளிவா வந்து தாயுமானவரையும் அந்த விநாயகரையும் அந்த சோமஸ்கந்தரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க. அதுவும் குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்க அந்த தாயுமானவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா வந்து குழந்தை வரம் நமக்கு கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.